உபத்திரவப்படுத்துகிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உபத்திரவம் எனக்கு வருகிறது என்றால் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் தான் உபத்திரப்படுத்துறாருன்னு நினைச்சு கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய உறவில் இல்லாதவங்க எல்லாம் இதை அப்ளிகபிள் பண்ண முடியாது. தேவன் யாரை உபத்திரப்படுத்துறார் அப்படின்னா, தாம் நேசிக்கும் புத்திரனை. ஸ்தோத்திரம். யாரை நேசிக்கிறார்? அவரோடு கூட உறவில் இருக்கிறவர்களை தானே அவர் நேசிக்க முடியும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நேசிச்சு சிச்சை பண்ண முடியாது. அதான் யாக்கோபு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இச்சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். உன் இச்சை, உன் பிரச்சனை உனக்கு சோதனையாக்குதா, அல்லது ஆண்டவர் உனக்கு பிரச்சனையை கொடுக்கிறாரான்னு நீ ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் சொல்றேன், எனக்கு கொடுத்த எல்லா பிரச்சனையும் என்னை தேவனுடைய சாயல், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காகவே தேவன் பயன்படுத்தி கொண்டார். ஆமென். உங்களால சொல்ல முடியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தது சொன்னேன். 10 முறை செத்துருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். எப்ப காரியெல்லாம் நடந்து ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தவசத்தை நெருங்கி கொண்டிருப்போம். ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு நிக்கிறேன்னா ஸ்தோத்திரம், இது எல்லாவற்றையும் எனக்கு அனுமதித்தது தேவன் என்பதை நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென். அதனால உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். அதே தான் என்னுடைய அனுபவமும். இந்த உபத்திரவத்தின் நிமித்தமா அதிகமான அவருடைய சத்தியங்களை, பிரமாணங்களை, கட்டளைகளை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். சொன்ன இல்லையா, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப 15வது முறை பைபிள் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு முடிச்சுட்டு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மொத்தமா 56வது முறை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரச்சனைக்கு முன்னாடி 39 முறை முடிச்சிருந்தேன். பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் 15வது முறை முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாளைக்குள்ள முடிச்சிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். 15 முறை படிக்க சும்மா இல்ல. அதுல எவ்வளவு விஷயங்கள் என்னோட பேசி இருக்கும், எவ்வளவு விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருப்பேன். இன்னைக்கு நான் இந்த உபத்திரவத்துல, இப்படிப்பட்ட பெரிய போராட்டத்துல, பிரச்சனையில மூழ்கி போகாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தாங்க சொல்றாரு. இவை எல்லாவற்றிலும் எப்பேற்பட்ட போராட்டம் உனக்கு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், அதுல நீ ஜெயிக்க வேண்டுமானால் அவருடைய அன்பினால் மட்டும்தான் முடியும். நல்லா புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமென். அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பினாலதான் நீ ஜெயிக்க முடியும். அதனாலதான் ரோமருக்கு எழுதும்போது 5வது அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஸ்தோத்திரம், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படு